கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:20. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இல்லையா? சில வேளை கர்த்தர் உங்களுக்கு ஊழியக்காரர் மூலமாக பேசியிருக்கலாம், சபை போதகர் மூலமாக பேசியிருக்கலாம், வேதத்தின் மூலமாக பேசியிருக்கலாம். ஆண்டவர் பேசியிருக்கிற காரியங்களை குறித்து அற்பமாக எண்ணாதிருங்க. இது என் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விக்குறிங்க நிறைய பேர்கிட்ட இருக்குது இல்லையா? இந்த தினத்தில் அதை எடுத்து போடுங்க. அதை அற்பமாக எண்ணாதிருங்க. கர்த்தர் அதை வாய்க்க செய்கிற காலங்கள். உங்களுக்கு தேவன் என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ, எதை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தினாரோ, உன் வாழ்க்கையில் என்ன நிறைவேற்றுவேன் என்று சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக அதை நிறைவேற்றுவார். கர்த்தர் அதை நிறைவேற்ற போகிறார் என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்லி விசுவாசமாக ஜெபம் பண்ணுங்க. அதை அற்பமாக நினைக்காதீங்க. இது எனக்கு நடக்க போகிறதே இல்லைன்னு நினைக்கூட. நடக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஊழியக்காரர் மூலமாக பேசியிருக்கிறாரு, போதகர் மூலமாக பேசியிருக்கிறாரு, வேதத்தின் மூலமாக பேசியிருக்கிறாரு. கர்த்தர் இதை எனக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி அதை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீங்க. அல்லேலூயா. நிச்சயமாக இந்த நாளில் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அற்பமாக நினைக்கக்கூடாது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றப்படுறார். எத்தனை வருஷம் ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி தான் தீருவார். உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதே கர்த்தர் கொடுப்பார். இந்த தினத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உதவி செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.